வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகி எல்லா மேட்சுமே பயங்கர த்ரில்லிங்காக லாஸ்ட் ஓவர் வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு மேட்சஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க டைமில் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ எல் கிளாசிக்கோ அப்படின்னு மரண வெயிட்டிங்கில் இந்த தடவையாவது எம்ஐ அவங்களோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களா இல்லையா, சிஎஸ்கே அவங்களோட விக்ட்ரியோட இந்த ஐபிஎல் சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பயங்கரமாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சது. வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட தரிசனம் சிஎஸ்கே வின் பண்ணது அப்படின்றதெல்லாம் தாண்டி உலகமே இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பற்றி இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. யாரா இந்த பையன் அப்படின்ற மாதிரி தான், வேற யாரும் இல்லை, சிஎஸ்கே மேட்ச்ல முக்கியமான 3 விக்கெட்டை எடுத்து மேட்ச் வந்து டில் த எண்ட் வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை, பிபிஐ ஏத்துறாங்களே பே அப்படின்ற மாதிரி தான் விக்னேஷ் புத்தூர் அப்படின்ற ஒரு பையனோட பவுலிங்கை பற்றி நாடே பேச ஆரம்பிச்சது. யார் இந்த விக்னேஷ் புத்தூர், எதுக்கு இவ்வளோ வந்து எல்லாரும் ஹைப் கொடுக்குறாங்க, அப்படி என்னப்பா சம்பவம் பண்ணாரு மேட்சஸ்ல அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. விக்னேஷ் புத்தூரோட நேட்டிவ் கேரளா மலப்புரம். 10 வயசுல வந்து தெருவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த விக்னேஷ் புத்தூரை இந்த பையனுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு மலப்புரம்ல விஜயகுமார் அப்படின்றவர் தான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் அகாடமியில விக்னேஷ் புத்தூரை வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்கிறாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு ஆல்ரவுண்டரா ஃபாஸ்ட் பவுலரா தான் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சைனா மேன் ஸ்பின்னரா வந்து மாறி இருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல சைனா மேன் பவுலரா வந்து ஒன் அண்ட் ஒன்லி இருக்கக்கூடியது குல்தீப் யாதவ் மட்டும்தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருந்தாரு. ஆனா ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல விக்னேஷ் புத்தூரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட பவுலிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைனா மேன் ஸ்பின்னர் ஸ்டைல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சைனா மேன் ஸ்பின்னரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருந்த விக்னேஷ் புத்தூர் வந்து கேரளால அண்டர் 14 அண்டர் 19 மேட்சஸ்லாம் விளையாடி இருந்தாலுமே இப்ப வரைக்கும் கேரளா சீனியர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகல. சரி, இப்படி இருக்கக்கூடிய விக்னேஷ் புத்தூரை ஐபிஎல் மேட்சஸ்ல எப்படிப்பா கொண்டு வந்தாங்க, யார் இவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான். ரோஹித் சர்மா வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் மும்பை டீம் ஸ்டார்ஸை வாங்காது, நாங்க வாங்குறவங்க தான் ஸ்டார்ஸா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் டீம் தான் வந்து ஆலப்பை ரிப்பல்ஸ் டீம்ல விக்னேஷ் புத்தூரோட பிளேயிங்கை வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விக்னேஷ் புத்தூர் இருக்கணும் அப்படின்னு இப்போ 2025 ஐபிஎல் ஆக்ஷன்ல 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஏலம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு அவர் வேர்த்து தான்ப்பா, இன்னும் சொல்ல போனா அதை விட அவர் வேர்த்தா இருக்காரு. ஏன்னா அவரோட அந்த சைனா மேன் ஸ்பின்னர் பவுலிங் டெக்னிக் அப்படின்றது அவருக்கு ஆப்டா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பக்கம் மேட்ச் கிடையாது, சிஎஸ்கே கையில தான் மேட்ச் இருக்கு அப்படின்னு சிஎஸ்கேயோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வெளுத்து வாங்கிட்டு இருந்த டைம்ல விக்னேஷ் புத்தூர் வந்து அவரோட போலிங்கை போட்டாருங்க. சீரியஸா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு சின்ன யங் பிளேயர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடோட விக்கெட்டை எடுத்து மேட்சையே வந்து திருப்பி போடுவாரு. யூஸ்வலாவே சிஎஸ்கே மேட்ச்னா எண்டு ஓவர் வரைக்கும் பிபிஐ ஏத்துவாங்க, விக்னேஷ் புத்தூரோட ஓவர் வந்தாலே கண்டிப்பா ஒரு விக்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அதுவும் ருத்ராஜ் கெய்க்வாட், தூபே, ஹூடா இவங்க 3 பேரை விக்கெட்டை எடுத்து ஓவராலா அன்னைக்கு ஒரு மேட்சோட ஸ்பெல்லில் 4 ஓவர்ல 32 ரன்ஸை கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்து வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா விளையாடி இருந்தாரு. அதுக்கப்புறம் மேட்ச் எண்ட்ல கூட அவங்களோட டீம் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து கண்டிப்பா வந்து விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நம்ம தல தோனி கையாலையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் வாங்கியிருந்தாரு. எல்லாருமே யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் புத்தூரோட பவுலிங்கை ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இவங்க யாராலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு பவுலிங் போட்டிருந்தாரு. அவரோட பிராக்டிஸ் செக்ஷன்ஸ்லேயே வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் டீமோட பவுலிங் கோச் வந்து சொல்லியிருந்தாரு. ஓவராலா வந்து இந்த பையனுக்கு, அதாவது விக்னேஷ் புத்தூருக்கு இந்தியன் டீம்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும், அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்
கிரிக்கெட் வரைக்கும் அவர் போவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. விக்னேஷ் புத்தூரோட அப்பா வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ டிரைவரா இருந்து தன்னோட பையனோட கனவுக்காக தான் கிரிக்கெட்டை நோக்கி அவங்கள அனுப்பி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தோனி கையால வந்து அப்ரிஷியேட் வாங்குறத பார்க்கும்போது, நாங்க டிவில பார்க்கும்போதே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னால தூங்க முடியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என் பையன் எனக்கு கால் பண்ணி அவனோட சந்தோஷத்த வந்து ஷேர் பண்ணும்போது, எங்களுக்கு இன்னுமே எங்க பையன பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது அப்படின்னு ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியா பேசியிருந்தாரு. கேரளால ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் இன்னைக்கு நாடு முழுக்க வந்து இவ்ளோ அப்ரிசியேஷன்ஸ வாங்கியிருக்காரு அவரோட திறமை மூலியமா அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க விக்னேஷ் புத்தூரோட பவுலிங்க பத்தி என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து இந்த மாரி விளையாடுவாரு அப்படின்றத வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? கிரிக்கெட் அதாவது சிஎஸ்கே மேட்ச்ல அவர் எந்த மாரி ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா விக்னேஷ் புத்தூர்னா யாரு? அவர் எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்க்குள்ள உள்ள வந்தாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வேற ஏதாவது இன்ஃபோஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Divya.